ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடுத்துட்டு பாப்பா, எல்லாம் புது டிசைன் தான். அண்ணா வேஷ்டி காட்டுங்க. காமிக்கிறேம்மா, ஒரு நிமிஷம். இந்தா பாருங்க, இதை பாருங்க. சரவணா, இந்த ஷர்ட் எப்படி இருக்கு? சரவணா, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல போக முடியும். அந்த புடவை எனக்கு வாங்கி தர முடியலையேன்னு ஃபீல் பண்றியா? என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, காசு பணம் இருக்கு. ஆனா நீ ஆசைப்பட்ட ஒரு சேலைய என்னால வாங்கி கொடுக்க முடியல. என்ன நினைச்சு என் மேலே எனக்கு கோவம் வருது பூங்குடி. சரவணா, நீ என்ன புடவை இருந்தும் அதை வாங்கி தரலையா என்ன? அப்படின்னாதான் நான் கோச்சுக்கணும். இல்ல பூங்குடி, நான் அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். தப்பு சரவணா. எனக்கு பிடிச்ச மாதிரி தானே அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும். அப்ப அந்த புடவையை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராதுல்ல. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அது நானாவே இருந்துட்டு போறேன். இப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஒரு பொண்ணு ஆசைப்பட்ட சாலைய நான் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன்ல, எனக்கு வருத்தமே இல்ல, சந்தோஷமா இருக்கேன். இருந்தாலும் ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் வெளியே போய் பேசிட்டு வந்தேன், நீ பாத்துக்கிட்டு இரு. சரி. ஹலோ அண்ணா, அந்த மேல இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்க. அதோ எடுக்கிறேன். ஹலோ, என்னது? ஹலோ கேக்குதா? ஹலோ பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. லோட் அனுப்பியாச்சா இல்லையா? லோட் அப்பவே அனுப்பியாச்சுங்கண்ணா. நீ எப்படி இங்க? எப்படி வந்த? ஒரு நிமிஷம் என் கூட வா. என்னம்மா ஆச்சு? உங்க அப்பா வந்திருக்காரு, பார்த்தாருன்னா கொண்டே போட்டுருவாரு. அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்த? என்னால நீ அவர்கிட்ட திட்டு வாங்க வேண்டாமா? அதுக்குன்னு என் பொண்ண பார்க்காம பேசாம போயிட முடியுமா? அழுக கூடாது. உன்னை பார்த்ததும் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தாமா. அம்மா உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னது? உனக்கு பிடிச்ச சேலை. ஒரு பொண்ணு உனக்கு தர மாட்டேன்னு சொன்னால அந்த சேலை. எப்படிமா? எப்படின்னு மட்டும் கேட்காத. ஒரு அம்மா தான் பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா அதை எப்படியாவது உசுரை கொடுத்து கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருவா. அழக்கூடாதுன்னு சொல்றேன் இல்ல.